ஆக்சுவலா வேலைக்கு போறதே தருதரம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய மோசமான லூசுத்தனமான தருதரம் பிடிச்ச புத்தி. என் சீடர்கள் இன்னொருவருக்கு வேலை செய்யக்கூடாது. என் பக்தர்களுக்கு இது நான் அளிக்கும் குருவாக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க பில்ட் பண்ணிக்க முடியுங்கயா. இந்த காலத்துல போய் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்ன சீப்பான தேர்ட் ரேட்டான அவுடேட்டட் லைஃப் ஸ்டைலு. தூக்கு மாட்டி தொங்கினா கூட 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல உயிர் போயிடும். வந்துட்டீங்களே, வேலைக்கு வந்தே ஒழுங்கா வேலை செய்யறதில்ல. இதுல வேலைக்கு போறது தருத்திரம் என்ற வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகலையா? வேலைக்கு போறது பிரச்சனைடா சொல்லுங்க, ஆள் இருக்குது. அதெல்லாம் செய்வேன் முதலாளி. நீங்க என்ன நம்பி 5 வருஷத்துக்கு ஸ்பான்சர் பண்ணி வச்சுக்கிறீங்க, உங்களை அப்படி தவிக்க விட்டுட்டு போயிடுவேன். அது இல்லை முதலாளி, இந்த குளிர் தானே. இந்த குளிருக்கு காலையில எழும்பி ஜக்கெட்டை மாட்டி சில வேளை குளிக்காம இந்த வெளியில வந்து பனியிருக்குள்ள இந்த கார்களை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி துடைச்சு சட்டை மாட்டி வந்து காரை பார்க் பண்ணி இறங்கி நடந்து வந்து சரியான குளிரா இருக்கு முதலாளி. சரியான பஞ்சு. அதுல டைம் வர போகுது. அதான் முதலாளி, அதெல்லாத்தையும் இல்லாம வேலை செய்யலாம்னு ஒரு ஐடியா இருக்கு முதலாளி. என்ன ஐடியா? ஏன் நீங்க எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரக்கூடாது? ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி? சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு ஒர்க்கு கண்டு ஒரு ஃபோன் வாங்கணும். அதை இதுல நிப்பாட்டி அதை எனக்கு என் ஃபோனோட வீடியோ கால் கனெக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கொள்ளணும். எந்த ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னு நான் வீட்டில இருந்து அதுக்கு வீடியோ கால் போடுவேன். போட்டு கனெக்ட் பண்ணி இதில் வச்சிருப்பேன். கஸ்டமர் வரும், தனக்கு தேவையானதெல்லாம் எடுக்கும். முக்கியம் அந்த கார்ட் மெஷின் ஒன்லி. கார்ட் ஒன்லி, கேஷ் இல்லை. அதை வெளியில எழுதி போட்டுருவோம். கேஷ் வந்தா அது பக்கத்துல கடை இருக்குது, அங்க போய் வாங்கட்டும். கார்ட் ஒன்லி. அப்பவே அதெல்லாம் சாமான்லாம் எடுத்துன்னு வந்து தாங்களே இந்த ஸ்கேனரை இப்படி திருப்பி வைப்போம். தெரியும். அப்பவே இப்படி ஸ்கேன் பண்ணி கார்ட்டை டச் பண்ணி போட்டு வரும்போது நான் உட்காந்துருந்து ஹலோ ஹவ் ஆர் யூ சொல்லுவேன். போகேக்க தேங்க்யூ பாய் பாய் சொல்லுவேன். அவ்வளவுதான் முதலாளி. இதுல என்ன செய்யறேன்? அப்ப அப்படியே எடுத்துக்கொண்டு போயிடுவேன். வர கஸ்டமர் ஆள் இல்ல தானே, எதுக்கு பே பண்ணணும்? அப்படியே கொண்டு போயிட்டா என்ன முதலாளி, ஆள் இருக்கு, அளவெடுத்தோன்னு தான் போறான். எங்களால என்ன செய்ய முடியும்? நாட்டுல சட்டம் வர ஓட்டு வச்சுக்கிறீங்க. வந்தா அவனை தொடக்கூடாது, அடிக்கக்கூடாது, போய் என்னன்னு கேட்கக்கூடாது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ தான் கேட்கணும். அதை நான் வேணா இங்கேருந்து கேட்குறேன் முதலாளி. கேட்பா, அவங்க பே பண்ணிட்டு கொண்டு போட்டும். நான் அந்த டைமை நோட் பண்ணி ஒரு கள்ளம் வந்தா எடுத்தானு உங்களுக்கு வந்து எழுதித்தாரேன். நீங்க அதை என்ன வேணாலும் செய்யுங்க, அது உங்களோட விருப்பம். இங்க இருக்கிறதான் முதலாளி, அங்க செய்ய போறேன். 2 வந்து தான் முதலாளி. கடையில சாமான்கள் ஃபில்லிங்கள் பண்றது, கிளீன் பண்றதெல்லாம் அது வளர்ந்த போல நீங்க தானே முதலாளி செய்றீங்க. அதை நீங்க செய்து கொள்ளுங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். என்ன ஒண்ணும் சொல்லாம போறேன். நம்ம அறிவு திறமையை கண்டு பயந்து தேர்வோம். முதலாளி இங்க வாங்க. சொல்லுங்க அக்கா. என்ன முதலாளி ஒண்ணு சொல்லாம போறீங்க? ஐடியா எப்படி? ஓகேயா? நடைமுறைப்படுத்துவோமா? நடைமுறைப்படுத்தலாம் தான். ஆனா நீங்க ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தானக்கா இருக்கிறீங்க கடைக்கு வந்து. அதனால திருப்பியும் அதை நடைமுறைப்படுத்துறதுல எனக்கு பெருசா ஈடுபாடு இல்லையா? ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம். அது எப்படி? இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி தானக்கா நீங்களே சொன்னீங்க, கடையில் அடுக்கிறதுலேருந்து ஃபில்லிங்லேருந்து கிளீனிங்லேருந்து எல்லாத்தையுமே முதலாளியோட டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டீங்க. உங்களை என்னத்துக்கு தான் ஸ்பான்சர் பண்ணி எடுத்துறேன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. வேலைக்கு வந்து என்ன செய்றீங்க? வீட்டுக்கு கோல் அடிச்சு அம்மா கத்திரிக்காய் கறி எப்படி வைக்கிறது, முருங்கைக்காய் கறி எப்படி வைக்கிறதுன்றது சொல்லி லிஸ்ட் எடுத்து அதை பேப்பராக இந்த கடையில் இருக்கிற பேப்பர் எல்லாம் உங்களோட இதுகள் தானக்கா இருக்குது, வீட்டு விஷயங்கள் தான் இருக்குது. பத்தாவதுக்கு என்ன செய்றீங்க? ரீல்ஸ். கடையிலேருந்து ஒரே ரீல்ஸாக போகுது. எந்த இடத்துலயாக்கா கடை முதலாளி வருஷத்துக்கு 38,000 பவுண்ட்ஸ் சம்பாதிக்குது, காசா கையில் எடுக்குது? அப்படி இருந்தும் உங்கள் இந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு அமைய உங்களை ஸ்பான்சர் பண்ணி வேலைக்கு எடுத்தா நீங்க இங்க வந்து ஒர்க் ஃப்ரம் கேட்குறீங்களாக்கா? இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்ட நான்? சாதாரணமா நடக்கிற விஷயங்கள். காலங்காத்தால பல்லு திட்டிட்டு வலிக்கிட்டு குளிச்சு கிழிச்சு ஜக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்கு வாரதே உங்களுக்கு பஞ்சியண்டா. இந்த ஊர்ல இருந்து வார ஒரு சில பேர், எல்லாரும் சொல்லல, ஒரு சில பேர் இங்க வந்து நோகாம நொங்கு திங்கணும்னு ஆசைப்படுறீங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் தெரியுமாக்கா? ஆரம்பிச்சுட்டு அந்த காலத்துல கஷ்டப்பட்டவங்க காசு இல்லாம 2 ரூபாய்க்கு வேலை செய்தாங்க. ஐயோ பழைய வஞ்சாங்கத்தையே பாடுறாங்க. முதலாளி, நீங்களாம் அந்த காலத்து ஆக்கள். அந்த காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் அறிவை நீங்க யூஸ் பண்ணல, வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க.
நாங்க அப்படி இல்லை. இப்ப இந்த காலத்துல இப்படி விரைக்க அறிவோட தான் அப்படியே வாரம். எப்படி கஷ்டப்படாம நோகாம வேலை செய்யறன்றது எங்களுக்கு தெரியும். அதைத்தான் முதலாளி இப்ப உங்களுக்கு சொன்னான். அதுல ஒரு ஒன் ஆஃப் த ஐடியா தானே அது. இன்னும் நிறைய இருக்கு அப்படி எனக்கு. இப்போ வந்து உங்கள்கிட்டயே இவ்வளவு ஐடியாக்கள் இருக்கும் பொழுது அந்த காலத்துல வந்து எங்கள்கிட்ட எவ்வளவு ஐடியாக்கள் இருக்கும். ஏதாச்சும் கிரிமினலா யோசிக்க வச்சிடாதீங்கக்கா. போனுகளை கிணங்களை வச்சுட்டு வேலையை பாருங்கக்கா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவாங்க.